உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா. அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய, தொட்டதுக்கெல்லாம் அப்படியே இந்த தொட்டாசினிங்க மாதிரி சொல்லுவாங்களே, அப்படியே டக்குன்னு. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டிடுவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா, ஆண்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவாங்க, பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை உள்ளடக்கி வச்சதுனால அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இவங்க போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ இவங்களோட உணர்ச்சிகளை எப்பொழுதும் சீராக வைத்து கொண்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை இலவாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைனாவே இவங்களுக்குள்ள அந்த இனம் புரியாத அந்த குற்ற உணர்வு, பயம் என்பது இவங்களை ஓவராக ஆளுமை செய்து இவங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாமல் பிரச்சனையாக்கி விட்டுருது. ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ உங்களோட உணர்ச்சிகளை சீராக வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடம் என்பது பயணங்களை சொல்லக்கூடிய இடம், நீண்ட தூர பயணங்கள். ஸோ அந்த காலத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, நீண்ட தூர பயணம் செய்வது என்பது இருக்கும். பயணத்தின் வகையாக விரயம், தூக்கமின்மை, அலைச்சல், இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா, நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அதனால் நிறைய மன அழுத்தம் உருவாகுது, தூக்கமின்மை. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா, நீண்ட தூரம் பயணம் போகிற நிறைய விரயங்கள் இருக்கும், எதிர்பாராத நிறைய விரயங்கள். நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அது ஒரு பாட்டுக்கு நடந்திருக்கோம்.
ஸோ இந்த காலகட்டம் என்னக்கா நிறைய பேர் புதிய வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது, இல்லை புதிய வாகன மாற்றங்கள், அதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா இந்த நெய்பர்ஹுட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நண்பர்களோட சிறிய ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே வரும். நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அது தவறாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில், அதனாலே ஒரு மன அழுத்தம் வரும். என்னடா அது நாம் இப்படி சொன்னோம், அவங்க இப்படி புரிஞ்சுக்கினாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசியாக இருந்தால் இந்த பெண் கொஞ்சம் வெளியில் அமையும். வெளியூரில் வெளி இடங்களில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தை பெறணும். கணவன் மனைவி உறவில் அந்த அளவுக்கு ஒரு அன்பு அந்யூன்யம் இருக்காது. பெரும்பாலும் என்னென்னாக்கா நிறைய ட்ராவலிங் என்பது இருக்கும். வாழ்க்கை துணையோடு ஒன்றா இருக்கிறதுன்றது இந்த காலத்தில் முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணங்களுக்காக ஒரு சிறிய பிரிவு என்பது ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ அதே போல் எனக்கு திடீர் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வரும். காலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரன் காலில் அடிபடுறது, குறிப்பாக பாதத்தில் அடிபடுறது, இல்லை காலில் அந்த சூட்டு கட்டி, இல்லை பாத எரிச்சல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலில் வெட்டு காயம் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் நடக்கும்போது பார்த்து கவனிங்க. ஏன்னா கூர்மையான ஏதோ ஆயுதங்களை இடிச்சுக்கிட்டு இல்லை கூர்மையான இதில் வச்சு காலில் அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தம்பி தங்கை உறவுகள் அவங்களோட செயல்பாட்டுகள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். தாயோட செயல்பாடு, தாய்க்காக ஒரு மருத்துவ விரயங்கள், ஏதாவது மருத்துவ விரயங்கள் மாதிரி செய்ய வேண்டாம். இல்லை வீட்டுக்காக நிறைய பேர் வீட்டுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த முயற்சிக்காக விரயம், புதிய வீடு கட்டுறது, இல்லை வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி எடுத்திருப்பாங்க. இதுக்காக சிறு விரயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பயணத்தின் வகையாக விரயமும் உண்டு, தன விரயம் என்பது இருக்குது. ஸோ பொருளாதாரம் என்பது என்னென்னாக்கா அடுத்த ஒரு கையில் போய் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் யாரை நம்பி கடன் கொடுப்பது என்பது கூடவே கூடாது. கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. ஸோ அதனால் கடன் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா தர்மமாக பண்ணிவிடுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கடன் கொடுத்தாவே திருப்பி வராது, இந்த காலகட்டம் சுத்தமாக வராது. ஸோ அதனால் யாராவது உங்கள்கிட்ட பண உதவி கேட்டாங்கன்னா ஒரு சிறிய தொகையை தர்மம் மாதிரி, வந்தால் பரவாயில்ல வரலனா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய அந்த உறவு என்பது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையற்ற உறவால் மனக்கசப்பு வந்துடும். நாளைக்கு அவங்க மூஞ்சை பார்க்க முடியாது. ஸோ பணத்தை கேட்டாங்கன்றதுக்காக, இல்லை நீங்கள் பணத்தை வாங்கிட்டா அவங்க மூஞ்சில் முடிக்காமல் அவங்க வேறு சைடு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அதனால் என்னென்னாக்கா பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. நிறைய பேர் குழந்தைகளுக்காக இந்த குழந்தையால் அழுத்தம் என்பது இருக்குது. குழந்தைகளோட சுகத்துக்காக பேணி காக்கிறதுல பெரிய, ஸோ குழந்தைகளோட இந்த ஆசைகளை நிறைவேறதுக்காக நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ மனசை கூலாக வச்சுக்கிங்க, வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.